எல்லாரும் இந்த வீடியோ காலையிலேருந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரெகுலராக எல்லா வீடியோ ஸ்வைப் பண்ணிட்டு போகிற மாதிரி ரெகுலராக ஸ்வைப் பண்ணிட்டு போகிற வீடியோ இது கிடையாது. ஒரு சின்ன நார்மல் சாதாரண சின்ன வயசு பசங்க, ஒரு ஸ்கூல் படிக்க போகிற பசங்களுக்கு எப்படி எங்கேருந்து வந்தது இந்த தைரியம்? வீடியோ பார்த்ததுலேருந்து காலையிலேருந்து மனசு சரியில்லை. இந்த வீடியோ நமக்கே இப்படி இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு பையன் இருந்தால் எப்படி இருக்கும்? அவன் ஒரு ஸ்கூல் போகிறான், காலேஜ் போகிறான், ட்ரெயினில் ஏறி போகிறான், பஸ்ஸில் ஏறி போகிறான். அங்கே தான் பசங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் நமக்கே வருது இந்த வீடியோ பார்க்கும்போது. அந்த சுராஜ் அவங்க வீட்டில் அவங்க அம்மாவோ அப்பாவோ ஒய்ஃபோ அதெல்லாம் இவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சின்ன பசங்க, அந்த சின்ன பசங்களுக்கு எப்படி கிடைக்குது ட்ரக்ஸ்? அவன் கையில் அவ்வளோ வெப்பன் எப்படி? அந்த ஒரு கத்தி அவன் கையில் எப்படி கிடைச்சது? இது எங்கே போயிட்டு இருக்கு? நம்ம நாடு எதை நோக்கி போகுது? யார் இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னே தெரியல. இது யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? எதை நோக்கி போயிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட்லாம் ஒண்ணுமே இல்லாத ஒரு பகைக்காக சண்டை போட்டாங்க ரெண்டு கும்பல். இந்த கும்பல்ல இருந்து ஒருத்தனை இங்க கொள்றது, இந்த கும்பல்ல இருந்து ஒருத்தனை இப்படி கொள்றது, அப்படி பண்ணுது. அதுவே ஆக்சுவலா ஒரு கேவலமான ஒரு விஷயம் தான். அதுக்காக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சாதாரணமா சும்மா அவன் ஜாலியா பண்றான். அவனுக்கு எந்த விதமான ஒரு பதட்டமோ பயமோ, அடுத்து என்ன ஆகும் லைஃப், போலீஸ் கேட்பாங்க, கோர்ட்ல போய் நிக்கணுமே, ஜெயிலுக்கு போகணுமே, நம்ம ஃபேமிலி என்ன ஆகும், நம்ம அப்பா அம்மா எப்படி போவாங்க, கூட இருக்கிறவங்க என்ன ஆவாங்க அப்படின்ற எந்த ஒரு தாட்டுமே கிடையாது. அவன் கேஷுவலா ஜாலியா சிரிச்சுட்டு, இல்ல மச்சான் அப்படி மச்சான் எப்படிடா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே அதை பண்றான். இது பார்க்கவே அவ்வளோ ஒரு இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது என்னால் அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கவே முடியல. நான் அப்படியே பாதி பார்த்துட்டு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நான் அதை ஸ்வைப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த வீடியோவை எடுத்து ஃபுல்லா உட்காந்து பார்த்தேன். அவ்வளோ கேஷுவலா ஜாலியா ரீல்ஸ் எடுத்துட்டு பண்றான். அந்த அளவு அந்த பையனுக்கு எங்க இருந்து வந்தது அந்த தைரியம்? இது யாரு கொடுத்தது? நம்ம நாடு எங்க போகுது? எதை நோக்கி போகுது? நம்ம சும்மா நார்மலா ரெண்டு பேர் பைக்ல போகும்போது ஹெல்மெட் போடாம போனாவே போலீஸ் பார்த்தாலும் நமக்கு பயம் இருக்கு. ஹெல்மெட் போட்டு தான் போகணும். அதை பார்த்துமே சரின்னு ஓகே பயந்து இப்படி போறானுங்க. அவ்வளோ பேர் நம்ம பார்க்குறோம். நம்ம டிராஃபிக்ல நிற்கும் போது போலீஸை பார்த்து பயந்து ஒதுங்கி ஓரமா போறேன். அவ்வளோ பேர் நம்ம பார்க்குறோம். இவங்க எந்த பயமும் இல்லாம எந்த ஒரு இதுவுமே இல்லாம கேஷுவலா ஜாலியா பண்றானுங்க. பண்ணிட்டு அதே ரீல்ஸ் எடுத்து அதை வீடியோவை அப்லோடே பண்றானுங்க. அந்த அளவுக்கு அவங்க தலையில போதை ஏறி இருக்கு. அந்த அளவுக்கு ட்ரக்ஸ் இங்க நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்குது. இதுக்கு யார் காரணம்? நம்ம ஒரு சைடு இப்போ மது விலக்குக்காக போராடிட்டு இருக்கோம். காலங்காலமா ரொம்ப காலமா அது பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கே இன்ன வரைக்கும் நமக்கு எந்த தீர்வுமே கிடைக்கல. மது விலக்குனால எவ்வளோ ஃபேமிலி கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுக்காக இன்ன வரைக்கும் நம்ம மது விலக்குக்காக இன்ன வரைக்கும் வருது. 2025 வரைக்கும் போராடிட்டு